எனக்கு பெர்க்மன்ஸ் மையா பாட்டு ஃபஸ்ட்டு வால்யூமில் ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கினேன் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில். தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். முதல் கேசட். அந்த காலத்தில் கேசட் தான், யூடியூப் எல்லாம் இல்லை அப்போ. அப்படி ஸ்டார்ட் பண்ணது 32 வால்யூம் வரைக்கும் கேசட்டை வாங்கி 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 அந்த கேசட்டு அப்படியே பிஞ்சு போகிற அளவுக்கு போட்டு 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 நானும் பாடி 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 அத்தனை வால்யூமும் மனப்பாடமாக எனக்கு தெரியும். அத்தனை வால்யூமும் 34வது வால்யூம் என்னமோ ரிலீஸ் பண்ணும்போது பெர்க்மன்ஸ் ஐயா என்னை கூப்பிட்டாங்க. காளையர் கோயில் கூப்பிட்டு 2 நாள் என்னை யூஸ் பண்ணாங்க. அவங்க நான் நைட்டு வரமாட்டாங்களாம். அம்மா பிரீத்தா அம்மா வந்திருக்காங்க, நான் வருவேன், எனக்கு அவங்க பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஸ்டேஜுக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நம்ம தேசத்தில் ஒரு தெபராளை ஆண்டவர் எழுப்பி விட்டாள்ன்ட்டு சொன்னார். என்னை பற்றி அப்படி தான் சொன்னார். சொல்லிட்டு தெபராளை எழுப்பிட்டாங்க, தெபராள் எழும்பணும்னு நம்ம நினச்சோம். நம்ம தேசத்தில் 33வது வால்யூம் ரொம்ப வருஷம் ஆச்சு, ஒரு 10 வருஷம் இருக்கும். ஒரு தெபராளை எழுப்பிட்டாங்க நம்ம தேசத்தில் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். இன்னைக்கு நான் சொல்கிறேன், பெருமைக்காக நான் சொல்ல, உண்மையை சொல்கிறேன், நீங்களும் எழும்ப வேண்டும். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற அந்த சேர் காலியாக இருக்கணும். காலியாக இருந்தால் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். இங்கே நான் இந்த சர்ச்சில் இந்த புல்பிட்டுன்னு நான் சொல்லலை. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஆண்டவருக்கு சாட்சியா நீங்கள் நிற்கணும். ஆண்டவருக்கு சாட்சியா நீங்கள் நிற்கணும். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தணும். அதுக்கு ஒரு மைக்கு தேவையில்லை.